ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் எஸ்எம்எஸ் போட்டாங்க அன்னைக்கு சவுதியில் இருந்து. சரியான வேலை கஷ்டமாக அடிக்கிறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அடித்த பிக்சர்லாம் அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, ஏதோ அவங்க அனுப்பணுன்னு தோணி இருக்கு, அனுப்பியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ நான் கேட்குற இந்த மாதிரி வெளிநாடு அனுப்புகிற ஆக்கள்கிட்ட அது உங்களுக்கு பொண்டாட்டியா இல்லை அரபிக்காரனுக்கு பொண்டாட்டியான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ அரபிக்காரன முக்கியமான படுக்காரையை விட மற்ற வேலை எல்லாமே இந்த புள்ளோல் தான் செய்தோம். அவனோட பிள்ளையை பார்க்குறதுலேருந்து, அவனுக்குரிய உடுப்பு கழுவுறதுலேருந்து, அவனுக்கு சாப்பாடு ஆக்குறதுலேருந்து, அவனுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து, அவனுக்கு சூ தொடச்சிறதுலேருந்து எல்லாமே அந்த புள்ளோல் தான் செய்தோம். அப்போ இது யாருக்கு பொண்டாட்டின்னு கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கல்யாணம் முடிச்சா உங்களோட பொண்டாட்டியை உங்களோட வச்சுக்கலுங்க, இல்லாட்டி அதுபோல் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சு சாப்பாடு கொடுங்க. அன்றைக்கு எத்தனை புள்ளோல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீரோட அலக்கழிஞ்சிட்டு கிடக்கணும்னு தெரியுமா? அதால தான் சில புள்ளோல்ற மாற்றங்கள் உருவாகுது. இந்த புள்ளோல் சில புள்ளோல் வழி தவறி போகிறதுக்கு காரணமும் அந்த பிரிவு தான். அப்போ இந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்களை ஏன் செய்கிறீங்க நீங்கள்? அங்கே இருந்தாலும் ஒழுங்காக பார்க்குறீங்களே, ஒழுங்காக பார்க்கலன்றது விஷயம் வேறு. ஒரு ஆள்கிட்ட இரிச்சும் ஒரு ஆள்கிட்ட இரியாது பார்க்கலன்றது. ஆனால் இருந்தாலும் உங்கள் கூட சந்தோஷத்தமாக நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நாட்டோடைய கஷ்டப்பட்டு வச்சுக்கலுங்க. வெளிநாடு அனுப்பி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காதுங்க. ஒரு மற்றவன் நம்மளோட பொண்டாட்டிக்கு அடிக்கக்கூடிய அவ்வளோத்துக்கு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு கேவலமான இவ்வளோ ஒரு கவலையான விஷயம். இது மற்றவனுக்கு அனுப்புகிறோம், மற்றவனுக்கு அடிமையாக நம்ம அனுப்புகிறோம் நம்மளோட பொண்டாட்டியை, அவன் அடிக்கிறான் ஆச்சனை செய்கிறான். அப்போ இதே ஒரு ஆண்பிள்ளை வர்க்கிறது ஒரு கேவலம் இல்லையாது? சில தாய் சாப்பங்கள் அனுப்புறீங்க, உங்களை புள்ளோட பெற்று பார்க்க இல்லாட்டி நீங்கள் எதுக்கு அனுப்புறீங்க? தாய் எதுக்கு பெற்று வளர்க்குறீங்க? இந்த மாதிரி கேட்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதங்க. புள்ளோட நாட்டோடையே வச்சுக்கலுங்க. இதை பேர் எத்தனை பேர் இன்றைக்கு பார்த்தவன்னு சொன்னாங்க, எத்தனை பேர் 55 வயசில் பிரிவிசாவில் வந்து கஷ்டப்பட்டு சொல் வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். அப்போ இந்த புள்ளோலாம் எங்கே? அறியாத வயசில் செஞ்சாக்கா அது பரவாயில்ல, தப்புன்னு ஒத்துக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் அறிஞ்சது பிறவும் செய்கிறது மகாத்தாவர். இந்த மாதிரி விஷயத்த செய்யாதங்க. எத்தனை பெண்களுடைய கண்ணீரோடையும் கவலையோடையும் மற்றவன்ட்டு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு கண்ணீரோட அடிச்சோன்ற ஒரு வேலை சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி செய்யாமல் கட்டுற மனைவியை ஒழுங்காக உங்களுக்கு மனைவியாக வச்சுக்கலுங்க. அதான் சிறந்தது. சந்திப்போம் மீண்டும்.